ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுருச்சி தமிழ். ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம சோள தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் எடுத்துருக்கிறது சிகப்பு சோளம். சோளத்துலேயே 2 வெரைட்டி வரும். ஒன்று வெள்ளையாக இருக்கும், இதே மாதிரி கிரேயிஷ் கொஞ்சம் லைட் டல் ஒயிட்டாக இருக்கும் ஒன்று. இன்னொன்று இந்த மாதிரி சிகப்பு கலரில் கிடைக்கும். ஸோ எல்லாமே ஒயிட் அவாய்ட் பண்ணிவிட்டு ரெட்டு யூஸ் பண்ணோன்னா இன்னும் சத்து ஜாஸ்தி தானே. அதனால நான் இன்றைக்கி ரெட், அதாவது சிகப்பு சோளம் எடுத்திருக்கேன். இதில் எப்படி நம்ம தோசை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம். அதாவது இது சாதமாக கூட பண்ணலாம், பொங்கல் அந்த மாதிரி இட்லி பண்ணலாம். ஆனால் தோசைனா எல்லாருமே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் சாப்பிட்டுடுவாங்க. ஸோ அப்படியே நம்ம இந்த சோளத்தை நம்ம டயட்டில் சேர்த்துக்கலாம். அதனால நான் இன்றைக்கி தோசை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அது ரொம்ப ஈஸி. இது பண்ணி அரைச்சி பண்ணுறதும் நமக்கும் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஈஸியாக இருக்கும் இது பண்ணுறதுக்கு. ஸோ இதை எப்படி பண்ணலாம், இதோட அளவுகள் என்னென்னு சொல்கிறேன். ஸோ இந்த சோளம் 1 கப் எடுத்திருக்கேன். ஒரு ஆளாக்கு சோளம், அதோட டபுள் நம்ம எப்பயும் போடுற மாதிரி அரிசி, இட்லி அரிசி. அது இல்லைன்னா நாங்கள் சாதா புழுங்கல் அரிசி போட்டுக்கலாம். அப்புறம் இது உளுந்து. நான் இன்றைக்கி உடச்ச உளுந்து எடுத்துருக்கேன். என்ன உளுந்து போட்டாலும் பரவாயில்ல. இட்லின்னா நம்ம முழு உளுந்து போடுவோம். தோசைக்கு இந்த உளுந்து இருந்தாலும் பரவாயில்ல. ஜஸ்ட் ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக உளுந்து. ஸோ 1/2 ஆளாக்கு உளுந்து எடுத்துக்கணும். இது 1, இது 2, 3 வர்றது இல்லையா மொத்தமாக. ஸோ இதுக்கு மொத்தமாக சேர்த்து 1/2 ஆளாக்கு உளுந்து. கொஞ்சம் வெந்தயம், ஒரு ஸ்பூன். ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் இந்த சோளத்தை நல்லா இந்த மாதிரி அலம்பி ஒரு ஓவர் நைட் நல்லா சோக் பண்ணி வச்சுட்டேன். அப்போ தான் இது நல்லா சாஃப்ட் ஆகும். ஒரு 6 மணி நேரம் கிட்டத்தட்ட சோக் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். அலம்பி நல்ல தண்ணியில் சோக் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, இது ஊறினதுக்கப்புறம் எப்படி கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு. சோளம் இப்படி தான் இருக்கும். இந்த ப்ரௌன் கலரில் இருக்கும், லைட் ப்ரௌன் கலரில் ஒரு சின்ன ஒரு கண்ணு மாதிரி கருப்பில் இருக்கும். அதுக்கு கருப்பாக தவிர அரிசியும் உளுந்தையும் எப்பயும் மாதிரி சேர்த்தோ இல்லை தனித்தனியாகவோ ஒரு 2-3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. வெந்தயத்தையும் அதோடய போட்டு சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. முதல்ல சோளத்தை அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அரிசி உளுந்து அரைச்சிட்டு எல்லாம் சேர்ந்து கலந்து உப்பு போட்டு புளிக்க வைக்கணும். அதுவும் அரைச்சி எடுத்துட்டு ஒரு 4-5 மணி நேரம் நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் எப்படி தோசை வாக்குறதுன்னு காமிக்கிறேன். பாருங்கள், இது நல்லா பொங்கி வந்திருக்கு. ஹாஃப் தான் இருந்தது அரைச்சி வச்சப்போ. இப்போ நல்லா எல்லாம் சேர்ந்து பொங்கி வந்திருக்கு ஒரு 4-5 மணி நேரத்தில். இப்போ இல்லை தோசை வாத்து காமிக்கிறேன். இதை பாருங்கள், இப்படி தான் இந்த தோசைக்காய் காஞ்சிருக்கு. நல்லா மெலிசாக வாக்க வருது. எண்ணெய் கொஞ்சம் விட்டுருக்கோம். நல்லா முறுமுறுன்னு ஆனப்புறம் திருப்பி போடணும். பாருங்கள், அழகாக இந்த சோள தோசை ரெடி ஆகிடுது. இது அந்த நேச்சுரலாகவே இந்த ப்ரௌனிஷ் கலரில் இருக்கேன்னா நம்ம சிகப்பு சோளம் போட்டதுனால. உங்களுக்கு இது வேணும்னா பிளெயின் தோசையாக இல்லாமல் இதிலே கொஞ்சம் மிளகு, ஜீரகம், அப்புறம் கொத்தமல்லி இல்லாட்டி வெங்காயம் கூட பொடியாக நறுக்கி போட்டோ இல்லை அரைச்சி விட்டோ பண்ணிக்கலாம். வாசனையாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சாம்பார் சட்னி, வெங்காய சட்னி தொக்கு, தக்காளி தொக்கு அதெல்லாம் கூட நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹெல்த்தியான சிகப்பு சோள தோசை ஒரு நல்ல வெரைட்டியாக இருக்கும். Bye. Thank you for watching our video.